கண்ணகி படம் மூலமா தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் ஷாலின் ஜோயா. அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக டிடிஎஃப் வாசன் கூட கொலாப் பண்ணி ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அப்படிதான் வாசனுக்கு ஷாலின் ஜோயா ரொம்ப பழக்கமானாங்க. இப்போ ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு வராங்க. அடிக்கடி ஒன்னா விளாக்ஸ் பண்றது, கப்புள் போட்டோஸ் போடுறதுன்னு இருக்காங்க. இவங்க பேருக்குனே ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் டிடிஎஃப் வாசனோட கைடன்ஸ் மூலமா தான் ஷாலின் ஜோயா குக் வித் கோமாளி ஷோக்கே ஓகே சொன்னேன்னு ஒரு விளாக்ல சொல்லியிருப்பாங்க. ஷாலின் ஜோயாக்கு குக் வித் கோமாளி ஷோ மூலமாகவும் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இந்த நிலையில ஷாலின் ஜோயா போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் டிடிஎஃப் வாசன் அண்ட் ஷாலின் ஜோயா ஃபேன்ஸ் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நேத்து, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி சித்தார்த் மற்றும் அதித்தி ராவுக்கு திருமணம் நடந்துச்சு. அவங்க வெட்டிங் போட்டோஸையும் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வெட்டிங் போட்டோஸ் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. அந்த கப்புள் போட்டோஸை ஷாலின் ஜோயா அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ஆனா அப்படி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்னோட வெட்டிங் போட்டோஸ் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிஎஃப் வாசனை லவ் பண்ணிட்டு வர ஷாலின் ஜோயா இப்படி திடீர்னு கல்யாணமாக வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்கிறது இவங்க ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. கல்யாணம் பண்ற ஐடியா இல்லாம லவ் மட்டும் பண்றீங்களே, அப்போ நீங்க ரெண்டு பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? நீங்க இந்த மைண்ட் செட்ல இருக்கிறது டிடிஎஃப் வாசனுக்கு தெரியுமா? இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன் கல்யாணமாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னு ஃபேன்ஸுமே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. காதல், கல்யாணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னாலும் இதை இவங்க சோஷியல் மீடியால அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியப்படுத்துறது மூலமா இவங்களோட ஃபேன்ஸுமே எதனால ஷாலின் ஜோயா இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஆனா ஷாலின் ஜோயா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இது விஷயமா ஷாலின் ஜோயாவோ இல்லனா டிடிஎஃப் வாசனோ பதில் சொல்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் பார்க்கலாம்.